இந்த டீம் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டா மற்ற டீம் எல்லாம் ஓரணின்னு தாங்க வேடிக்கை பார்க்கணும். மகளே, மும்பை இந்தியன்ஸ் இந்த வருஷம் கப்படிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும் போல இருக்குதுங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா ஆனாலே மேட்சை ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுறாங்க மும்பை இந்தியன்ஸ். கடப்பார பேட்டிங் யூனிட் மட்டும் இல்லாமல் கடப்பார பவுலிங் யூனிட்டும் வச்சிருக்காங்க. மகளே, இன்றைய மேட்ச் மும்பைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும். இதில் ஃபர்ஸ்ட் மும்பை தான் பேட்டிங் பண்ணுறாங்க. யார் வேணாலும் பவுலிங் போடுப்பா, யார் போட்டாலும் புழக்கப்படும் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுட்டு தான் இவங்க கிரவுண்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. இன்னைக்கு உங்கடி எங்கடி இல்லைங்க, கொக்க மக்கா அடி தாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு பேட்டிங்கை இந்த சீசன்ல நான் பார்க்கலங்க. பேட்டிங்ல ஒரு டீம்ல யாராவது ஒருத்தராவது ஃபெயில் ஆவாங்க இல்லையா? ஆனா இன்னைய மேட்ச்ல பாத்தீங்கன்னா அதுக்கு இடமே இல்ல. ரிக்கல்டன் 61, ரோஹித் சர்மா 53, பெராகும் தீக்ஷனாவும் தான் இவங்க விக்கெட் எடுத்தாங்க. அதுவும் அடுத்து வந்த சூரியகுமார் யாதவும் சரி, ஹர்திக் பாண்டியாவும் சரி பாரபட்சம் பார்க்காம அடிச்சாங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா 23 பாலுக்கு 48, இவங்க பார்ட்னர்ஷிப் மட்டும் 94. மொத்தமாவே 2 விக்கெட் தாங்க போச்சு. வந்தவங்க எல்லாருமே சிறப்பாக விளையாண்டாங்க. 217 டார்கெட். 218 அப்படிங்கிற இமாலய இலக்கோட களமிறங்கினாங்க ஆர்ஆர். யாரு கண்டு போட்டுச்சோ என்னமோ தெரியலங்க, போன மேட்ச் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண சூரியவம்சி இந்த மேட்ச் பார்த்து டக் அவுட் ஆயிட்டாப்ல. இப்போ மும்பை பாத்தீங்கன்னா பேட்டிங்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? பவுலிங்லயும் ஆரம்பத்துல இருந்தே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த சீசன்ல மட்டும் போல்ட் 15 விக்கெட், ஹார்திக் பாண்டியா 13, பும்ரா 11, சாகல் 9. அப்ப நீங்களே பாத்துக்கோங்க இவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மீண்டும் ஆரஞ்சு கேப்பை கைப்பற்றினார் சூரியகுமார் யாதவ். செத்து போன மேட்ச்ல கடைசி வரைக்கும் போராடினார் ஜோஃப்ரா ஆர்ச்சர். இருந்தாலும் 117 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டும் போய் 100 ரன் வித்தியாசத்துல மும்பை அபார வெற்றி. பாயிண்ட்ஸ் டேபிள்ல எங்கேயோ இருந்த மும்பை பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க.